தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் 16/10/2024 அன்று ஓய்வூதியதாரர்களுடைய குறைகளை களைவதற்கான போர்ட்டல் குறித்த விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. ஸ்பென்கிராம் CPENGRAMS என்று சொல்லக்கூடிய ஸ்பென்கிராம் போர்ட்டலிலே ஒருவருடைய குறையை அதிலே பதிவிடலாம். அவ்வாறு பதிவிடக்கூடிய அந்த குறைகளை அரசாங்கத்தினுடைய அனைத்து இலாக்காக்களும் ஒருங்கிணைத்து அதனை முடிவு கொண்டு வர வேண்டும் என்கின்ற செயல்பாட்டிலே அந்த பிரச்சனையானது தீர்வு காணப்பட வேண்டும். ஒரு பிரச்சனையானது சம்பந்தப்பட்ட இலாக்காவை சேர்ந்ததாக இல்லாமல் இருந்தால் அது எந்த துறையை சார்ந்திருக்கிறதோ அந்த துறைக்கு அது அனுப்பப்பட வேண்டும். எந்த துறை என்று தெரியாமல் இருந்தால் அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேருக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பப்பட வேண்டும். ஆக ஒரு பென்ஷனர் போர்ட்டலிலே ஒரு குறைபாட்டினை ஒரு ஓய்வூதியதாரர் பதிவிட்டால் அந்த பதிவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து சம்பந்தப்பட்ட இலாக்காவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச், அனைவரும் ஒன்றாக இணைந்த செயல்பாட்டு என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். எந்த விதமான தீர்வும் இல்லாமல் பதிவிடக்கூடிய எந்த ஒரு குறைகளோ அல்லது கம்ப்ளைண்டோ நிச்சயமாக அவைகள் டிஸ்போஸ் செய்யக்கூடாது, அவைகளை தள்ளுபடி செய்யக்கூடாது. ஒரு முழுமையான தீர்வு என்பது அதற்கு காணப்பட வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் தன்னுடைய அலுவலகத்தை சார்ந்ததல்ல என்று முடிவு செய்து திருப்பக்கூடாது. எந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்ப வேண்டுமே தவிர என்னுடைய துறை சம்பந்தப்பட்டதல்ல என்ற பதிலை கொடுத்து ஒரு குறையினை முடித்து வைக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது இருக்கக்கூடாது. அதே போன்று எந்த ஒரு குறைபாடுகளையும் அதற்கு தீர்வு காணப்படாமல் அதை முடித்து வைத்ததாக சொல்லக்கூடாது. பெரும்பாலான குறைகள் எல்லாமே பொருளாதார சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். மானிட்டரி இன் நேச்சர் அந்த அளவிலே தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவைகளுக்கு உடனடியாக அதற்கான தீர்வினை காண முடியாவிட்டால் ஏன் உடனடியாக அதற்கான தீர்வினை காண முடியவில்லை என்பதற்கான விளக்கத்தை கொடுத்து இந்த பிரச்சனை எத்தனை காலத்திற்குள்ளாக முடித்திட முடியும் என்பதற்கான அந்த விளக்கமும் கண்டிப்பாக தர வேண்டும். ஒரு ஓய்வூதியதாரர் போர்ட்டலிலே தன்னுடைய குறைகளை அவர் வெளிப்படுத்தி இருந்தால் 21 நாட்களுக்குள்ளாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். 21 நாட்களுக்குள்ளாக அந்த பிரச்சனை தீர்வு காணப்பட முடியாது என்றால் ஏன் என்ற காரணத்துடன் எந்த நாளிலே அந்த குறையானது தீர்த்து வைக்கப்படும் என்பது ஒரு இடைக்கால பதில் மூலமாக தெரிவித்திட வேண்டும். இறுதியான பதில் வந்த பின்னால் அதன் மீது மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மேல்முறையீடு என்பது 30 நாட்களுக்குள்ளாக செய்திட வேண்டும். அதாவது பதில் கிடைக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக மேல்முறையீடு என்பது செய்திட வேண்டும். அந்த மேல்முறையீடு என்பது கிடைக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக அது பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆக அப்பீல் என்பது 30 நாட்களுக்குள்ளாக முடித்து வைக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆணையிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவ்வாறு முடித்து வைக்கக்கூடிய நேரத்திலே ஸ்பீக்கிங் ஆர்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதாவது சரியான விளக்கம் கொடுத்து ஏன் எதனால் முடியவில்லை என்றால் எதனால் முடியவில்லை என்பதற்கான முழுமையான விளக்கமும் அந்த ஆணையிலே அமைய பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒன்றும் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. சிலர் பென்ஷனர் போர்ட்டலிலே பதிவிடாமல் தபால் மூலமாக அனுப்பியிருந்தால் அவ்வாறு வரக்கூடிய அந்த குறைபாடு உள்ள கோரிக்கை மனுக்களும் இந்த போர்ட்டிலே பதிவிடப்பட்டு அவைகள் ப்ராப்பராக மானிட்டர் செய்யப்பட வேண்டும் என்று இந்த ஆணையிலே சொல்லியிருக்கின்றார்கள். மிகச்சிறந்த ஆணை 16/10/2024 வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஆணையை பயன்படுத்தி ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய குறைகளை நிச்சயமாக இந்த பென்ஷனர் போர்ட்டலிலே பதிவிட வேண்டும். அவ்வாறு பதிவிட்டால் தீர்வு காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஆக இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.